கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவு வேளையிலே டெலிவரன்ஸ் நியூஸ் டிவி சேனல்லே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த வேத கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை அபிரிதமாக ஆஸ்வதிப்பாராக. இன்னும் நிகழ்ச்சிக்கு நண்பர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் பெரியவர். இரவுதோறும் 9 மணிக்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து தேவனுடைய வசனங்களை ஒவ்வொரு தலைப்புகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். செய்தியினுடைய முடிவிலே கேள்வி நேரம் உண்டு. அதனால அந்த கேள்வி நேரத்திலே உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கப்படும். தயவாய் நீங்கள் வந்து உங்களுடைய கேள்விகளை கேட்டு பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நண்பர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ரைட். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு கண்களை பிசாசும் திறக்குமா. கண்களை பிசாசும் திறக்குமா என்ற தலைப்பிலே நாம் செய்தியை பார்க்க இருக்கிறோம். இன்னும் நண்பர்களுக்கு சற்று நேரம் கொடுப்போம். அவர்கள் தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கட்டும். இணைந்த நண்பர்களை நான் மீண்டுமாக வரவேற்கிறேன். இந்த லைவ் ஷோவை நீங்கள் தயவாய் உங்களுடைய டைம் லைன்லே நீங்கள் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த குரூப்ஸ்க்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதை ஒரு ஊழியமாய் நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் பெரியவர். கடந்த நாட்களாக நாம் நிறைய காரியங்களை தியானித்தோம். இன்றைக்கும் கண்களை பிசாசும் திறக்குமா என்ற ஒரு தலைப்பில் இன்னும் அதிகமான காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஏனென்றால் இன்றைக்கு உங்களுக்கே தெரியும், உலகத்திலே இந்த கிறிஸ்தவ சபைக்குள்ளே உண்மையான கோதுமை மணிகளும் இருக்கிறது, களைகளும் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அந்த களைகள் எல்லாம் வளர விடப்படுகின்றது. கடைசி நாட்களிலே தெரியும் அது உண்மையான கோதுமை மணியா களையா என்பதை நமக்கு நிச்சயமாய் புரிந்துவிடும். அப்படிப்பட்ட களைகள் எல்லாம் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது, எப்படி அவைகளெல்லாம் கிறிஸ்தவ சபைக்குள்ளே நுழைந்திருக்கிறது, உண்மையிலேயே அவர்களெல்லாம் மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களா என்பதை போன்ற பல காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் இந்த செய்தியினுடைய நமக்கு இந்த செய்தியை நம்முடைய போதகர் ரெவரண்ட் டாக்டர் சேவியர் அவர்கள் கொண்டு இருக்கிறார்கள். அவரை அரங்கத்துக்குள்ளே முதலாவதாக நாம் வரவேற்போம். அதே மாதிரி பாஸ்டர் சாம் கலைவாணன் அவர்களை நாம் வரவேற்போம். பாஸ்டர் சாம் கலைவாணன். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் தேவனுடைய செய்திக்காராய் போக இருக்கிறோம். அதற்கு முன்பதாக இந்த செய்தியினுடைய ஆரம்ப ஜெபத்தை நம்மத்தில் இருக்கக்கூடிய பாஸ்டர் சாம் கலைவாணன் அவர்கள் எடுப்பார்கள். நம்மை தேவ ஆவியானவர் வழிநடத்த கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, கொடுக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் தாமே கர்த்தாவே, இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட இந்த மகத்தான தலைப்புக்காக ஸ்தோத்திரம். பிசாசும் கண்களை திறக்க முடியுமா என்ற இந்த செய்தியை கர்த்தாவே நாங்கள் இன்றைக்கு கேட்டு எங்களுக்குள்ளே கர்த்தாவே இன்னும் திறக்க முடியாத ஆவிக்குரிய கண்கள் அநேகமாக இருக்கிறது கர்த்தாவே. அந்த கண்கள் எல்லாம் கர்த்தாவே இன்றைக்கு தேவனுடைய வசனத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்பட போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிசாசின் தந்திரங்கள், பிசாசுடைய காரியங்கள், பிசாசுடைய வரலாறுகள் எல்லாவற்றையும் இந்த செய்தியின் மூலமே கர்த்தாவை நாங்கள் தெரிந்து கொள்ளப்படுவதற்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே இந்த செய்தியானது கர்த்தாவை எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறோம். அது அப்படியே இருக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவை. இப்படிப்பட்ட செய்திகளை தினந்தோறும் கொடுத்து வருகிற ரெவரண்ட் டாக்டர் சேவியர் ஐயா அவர்களை கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரத்யேகப்படுத்தி நடத்த வேண்டுமாய் சுபிக்கிறோம். நிச்சயமாய் அவருக்கு கர்த்தாவை உறுதுணையா இருக்கிற பாஸ்டர் சத்யதாஸ் அவர்களையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் சுபிக்கிறோம். நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமா இருக்க தேவன் வழிநடத்த வேண்டுமாய் சுபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபித்தோம், ஜெபம் கேட்டு நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுதும் நாம் தேவனுடைய செய்திக்கராய் போக இருக்கிறோம். தயவாய் இணைந்தவர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு சகோதரர் நெட்வொர்க் ப்ராப்ளம் என்று சொல்லியிருக்கிறார். நெட்வொர்க் ப்ராப்ளம் அவருடைய நெட்வொர்க் ப்ராப்ளமா அல்லது நம்முடைய நெட்வொர்க் ப்ராப்ளமா என்று தெரியவில்லை. ஏற்கனவே இணைந்த நண்பர்கள் நீங்கள் அதை கொஞ்சம் உறுதிப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். சரி, நிக்கோலஸை தவிர வேற யாருக்கா நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியல. இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நிக்கோலஸ்க்கு தினமும் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு, அதனால அதை பத்தி கவலை இல்லை, நம்ம பிரச்சனை இல்லை. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். அனைவரும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம்.
இப்பொழுது நாம் தேவனுடைய செய்திக்காய் கடந்து போக இருக்கிறோம். பிசாசும் கண்களை திறக்குமா, கண்களை பிசாசும் திறக்குமா என்ற தேவ செய்தியை நம்முடைய போதகர் டாக்டர் சேவியர் அவர்கள் கொண்டு வருவார்கள். நாம் எல்லாரும் கவனித்து இப்பொழுது கேட்போம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம் தேவன் நல்லவர். இன்றைக்கு ஒரு விசேஷித்த தேவ செய்தியை நம் தேவன் கொடுத்திருக்கிறார். கண்களை பிசாசும் திறக்குமா, கண்களை பிசாசும் திறக்குமா. ராத்திரி நேரத்துல பிசாசை பற்றியே 2-3 நாட்களாய் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். முதலிலே கண்களை பிசாசும் திறக்குமா என்பது படிக்கிறதுக்கு முன்னாலே, கற்றுக்கொள்ளுகிறதுக்கு முன்னாலே பிசாசு யார் என்று நமக்கு தெரிய வேண்டும். பிசாசு யார்? ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல 4ல இருந்து வாசிச்சோம்னா அது பூமியில் உள்ள பாபிலோன் ராஜாவை போல தெரியும். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 4ல இருந்து வாசிச்சீங்கன்னா அது ஏதோ பூமியில் உள்ள பாபிலோன் ராஜாவை பற்றி சொல்லுவதை போல தெரியும். 12ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால், நான் வாசிக்கிறேன் ஆங்கிலத்தில், How art thou fallen from heaven, O Lucifer, the son of morning. இந்த வசனம் வந்த உடனே என்ன ஆகி போகுது? இவன் வானிலிருந்து விழுந்தவன் என்று தெரிகிறது, இவன் லூசிபர் என்று தெரிகிறது. ஆக ஏசாயா 14 பாபிலோன் ராஜாவை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது, லூசிபரை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இவன் வானிலிருந்து விழுந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்குதே, எப்படி விழுந்தான், ஏன் விழுந்தான்? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளை உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. ஆக வானத்திலிருந்து அவன் மாத்திரம் விழல, அவன் தன்னை சார்ந்த 3/4 தேவதூதர்களையும் இழுத்து கொண்டு கீழே விழுந்தான் என்று வெளிப்படுத்தல் 12 எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் விழுந்தான்? இதுதான் பெரிய கேள்வி. ஏன் விழுந்தான்? ஏசாயா 14ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசித்தோம் என்றால் இதெல்லாம் பாபிலோன் ராஜாவுக்கு ஒத்து வராது. இதெல்லாம் இந்த லூசிபருக்கு தான் ஒத்து வரும். ஏசாயா 14-14-15 வசனங்களை வாசித்தால், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் உன்னதமானவராகவே மாறுவேன் என்று அவன் சொல்லவில்லை. உன்னதமானவருக்கு ஒப்பாவான். உன்னதமானவருக்கு ஒப்பாய் அங்கே ஒருவர் இருக்கிறார். அவர்தான் வார்த்தையாய் இருந்து தேவகுமாரனாய் இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர். அவருக்கு ஒப்பாய் மாற வேண்டும் என்பதுதான் அவனுடைய மேட்டிமையான ஆசை. உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போவாய் என்று ஏசாயா 14-15 சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல எசேக்கியேல் 28 இந்த பிசாசை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 28:11 வாசித்தால் இந்த 2 அதிகாரமும் ரொம்ப முக்கியமான அதிகாரம் பிசாசை பற்றி தெரிந்து கொள்ளுகிறதற்கு. பிசாசுடைய சரித்திரங்கள், பழைய அவனுடைய காலகட்டங்கள், இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 2 அதிகாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எசேக்கியேல் 28:11 வாசித்தால் அது பூமியில் உள்ள தீரு ராஜாவை போல தெரியும். ஆனால் தொடர்ந்து வசனங்களை வாசிக்க வாசிக்க, வசனம் 13 வாசிக்கிறேன் நான், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். தீரு ராஜா ஏதேனில் இருந்தவன் இல்ல, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. அவனிடத்துல என்ன இருந்துச்சான்? கீபோர்டு இல்ல, மேள வாத்தியங்கள், நாகசுரங்கள். இது ரெண்டும் நம்முடைய தமிழ்நாட்டு தஞ்சாவூருடைய
இசை கருவிகள், தமிழ்நாட்டு கருவிகள் பரலோகத்திலே இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டு மேலே ஏதோ ஒரு விசேஷித்த அக்கறை நம்ம ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று போல தெரிகிறது. ஆனால்தான் தமிழ்நாட்டு நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். ஆக நிச்சயமாய் இது பிசாசானவனை குறிக்கிறதாகத்தான் இருக்கிறது. இந்த வசனங்கள் எல்லாம் இரட்டை காரியங்களை, இரண்டு ஆட்களை பற்றி சொல்லுகிற வசனங்கள். இதைத்தான் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், லா ஆஃப் டபுள் ரெஃபரன்சஸ். இப்படி ஒரு லா இருக்கிறது, லா ஆஃப் டபுள் ரெஃபரன்சஸ் என்று. இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாய் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்முடைய ஆண்டவர் சர்ப்பத்தை நோக்கி பேச போகிறார். சர்ப்பத்தை நோக்கி சர்ப்பத்துக்கு தண்டனை கொடுக்க போகிறார் நம்முடைய ஆண்டவர். அப்பொழுது 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறதை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். சர்ப்பத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும், சர்ப்பத்தை நோக்கி தான் சொல்ற மாதிரி இருக்குது. ஆனா இது உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அப்ப 15ஆம் வசனம் அந்த வலு சர்ப்பத்தை சொல்லவில்லை, 15ஆம் வசனம் சாத்தானை சொல்லுகிறது. இப்படித்தான் டபுள் ரெஃபரன்ஸ் இருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுதெல்லாம். அதனால இங்கேயும் டபுள் ரெஃபரன்ஸ் பாபிலோன் என்று தீரு என்று போடப்பட்டிருக்கிறது. ஆக சாத்தான் எப்படியெல்லாம் இருந்தான் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் கேருபாக தேவதூதனாக இருந்தவன், துதி மண்டபத்தில் இசைஞானியாய் இருந்தவன். ஆதியாகமம் 1:1 சொல்லப்பட்ட முதலாம் கால அந்த பூமியில் உள்ள ஏதேனை ஹெட் குவார்டர்ஸாக கொண்டு அந்த பூமியை ஆண்டவன். தேவனுக்கு ஒப்பாய் குமாரன் இருப்பது போல தானும் ஆக வேண்டும் என்று மேட்டிமை கொண்டவன். அதனாலே அவன் கீழே தள்ளப்பட்டான். நாம் இருக்கும் இந்த பூமியை செப்பனிடும் போது 2ஆம் வானம் 2ஆம் நாளிலே உண்டாக்கப்பட்டது. அது நல்லது என்று தேவன் சொல்லவில்லை. அந்த 2ஆம் வானத்திலே அவன் தலைமைச் செயலகத்தை வைத்துக் கொண்டு இந்த பூமியை கெடுத்துக் கொண்டிருக்கிறான். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி வாசிக்கிறேன், மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார ரோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆக அவன் வான மண்டலத்தில் இருக்கிறான், அவன் அந்த 2ஆம் வானில் இருக்கிறான். பூமியில் உள்ள ராஜா, இதை நாம் 2ஆம் வானில் இருக்கிறான் என்று பவுல் சொன்னதை, பவுலும் ஆவியானவர் மூலமாய் அவர் சொன்னதை நாம் சொன்னால் நிறைய பேருக்கு இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நம்மை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பரவாயில்லை, திட்டுகிறவர்கள் திட்டட்டும், தூற்றுகிறவர்கள் தூற்றட்டும், அதை பற்றி கவலை இல்லை. நாம் ஊழியத்தை செய்து கொண்டே இருப்போம். அவன் அந்த 2ஆம் வானில் இருக்கிறான். பூமியில் உள்ள ராஜாக்கள் போல அவனும் ராஜாக்களை வைத்திருக்கிறான். இதை சொன்னால் பலருக்கு புரியவில்லை, நம்மை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பூமியில் உள்ள ராஜாக்கள் போல அவனும் ராஜாக்களை வைத்திருக்கிறான். இதை நான் 2-3 நாட்களாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கும் கொஞ்சம் சொல்லிவிட்டு போகலாம் என்று இருக்கிறேன். கேட்கிறவர்கள் கேட்கட்டும். தெபோராவுடைய பீரியடிலே நியாயாதிபதிகள் தெபோராவுடைய காலகட்டத்திலே போர் நடக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்கும் ஆத்சேரின் சேனாதிபதி சிசராவுக்கும் இடையிலே போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டத்தின் போது தெபோராள் ஒரு பாடல் பாடுகிறாள். நியாயாதிபதி 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாட்டில இருக்கிறது, வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள்
அயனங்களில் இருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. ஆக வானத்திலே சிசரா என்ற பெயரிலே அங்க ஒரு துரைத்தனம் இருக்கிறது, அங்க ஒரு அதிகாரம் இருக்கிறது, அங்க ஒரு ராஜா இருக்கிறான். அந்த ராஜாவோடு வானத்திலே யுத்தம் உண்டாகிறது. தேவ தூதர்களுக்கும் அந்த சிசரா என்ற பிசாசின் ராஜாவுக்கும் அங்கே யுத்தம் உண்டாகிறது. அங்கே வானத்திலே யுத்தம் உண்டாகி அந்த யுத்தம் ஜெயித்தால் பூலோகத்திலே நடக்கிற யுத்தத்திலே இஸ்ரவேலருக்கு ஜெயம் கிடைக்கும். அதே போல தானியேல் விஷயத்தையும் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிறேன். தானியேல் தரிசனம் காண்கிறார், அவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், தரிசனத்திற்கு பதில் வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது தானியேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஒரு தேவதூதன் வானத்திலிருந்து பதிலை கொண்டு வருகிறவன். அவன் சொல்லுகிறான், தானியேலே, நீ அறிவை அடைவதற்கு உன் மனதை செலுத்தின நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் வந்தேன். பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 2 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாவிடத்தில் தரித்திருந்தேன். எங்கே? 2ஆம் வானத்திலே 21 நாட்கள் அவனுக்கு தடை. அங்கே 21 நாட்கள் பெர்சியா அதிபதி தடை செய்தானாம். அப்படி என்றால் வான மண்டலத்திலே பெர்சியா அதிபதி என்ற ஒரு அதிகார பிரபு அங்கே ஒருவன் இருக்கிறான். இதைத்தான் நான் சொல்லுகிறது. பூமியில இருக்கக்கூடிய அமெரிக்கா, ரஷ்யா, லண்டன், ஐரோப்பா, இந்தியா இப்படிப்பட்ட தேசங்களுக்கு ஏற்ற ராஜாக்களை அங்கே அவன் வைத்திருக்கிறான் என்று நான் சொன்னேன். இதை வசனத்தோடு படித்து தியானிக்கிறவர்களுக்கு புரிந்துவிடும். அடுத்த காரியம், இந்த பிசாசை பற்றி நான் சொல்லுகிறேன். 2ஆம் வருகையின் போது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு 2ஆம் முறை வரக்கூடிய 2ஆம் வருகையின் போது வானத்தில் யுத்தம் உண்டாகும். வானத்துல அவன் வானத்துல இருந்தா தான் அங்க நடக்கும், இருக்கிறான். வானத்தில் யுத்தம் உண்டாகிறது. மிகாவேலும் அவனுடைய தூதர்களும் ஒருபுறம், வலுசர்பம் பிசாசும் அவனுடைய தூதர்களும் ஒருபுறம், சாத்தான் 2ஆம் வானிலிருந்து அப்பொழுது இந்த பூமிக்கு தள்ளப்படுவான். இதுதான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தானுக்கு, இப்படிப்பட்ட சாத்தானுக்கு வல்லமை உண்டா? இது ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட சாத்தானுக்கு வல்லமை உண்டா? இது ஒரு பெரிய கேள்வியாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாருமே. உண்மையான கேள்வி. வல்லமை உண்டு. ஆதியிலே தேவன் அவனுக்கு என்ன வல்லமை கொடுத்தாரோ அதே வல்லமை இன்றும் இருக்கிறது. அப்படியானால் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 அவனுடைய வல்லமை எல்லாம் உரிந்து விட்டாராமே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே. அப்புறம் எப்படி அவனுக்கு வல்லமை இருக்கும் என்று பலர் கேட்கலாம். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தரங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நம் தேவன் சிலுவையிலே ஜெயித்த தேவன், சிலுவையிலேயே பிசாசை தோற்கடித்த தேவன். உயிர்த்து வந்தது பிற்பாடுதான் அவர் பிசாசை ஜெயித்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை இல்லை, அவர் சிலுவையிலே பிசாசை ஜெயித்தவர். அப்போ அவர் அங்கேயே வல்லமை எல்லாம் உரிந்து விட்டாரே, அவனுக்கு எப்படி அந்த வல்லமை இருக்கும் என்று பலர் கேட்கிறார்கள். அப்படி வல்லமையை முழுவதும் அவர் அங்கே உரிந்து விட்டார் என்றால், அவன் வல்லமை இல்லாமல் ஜீரோவாய் இருக்கிறான் என்றால், நாம் ஏன் எதிர்த்து நிற்க வேண்டும்? நாம் ஏன் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறான், பேதுரு எழுதுகிறார். நாம் ஏன் அவனுடைய அக்கினி ஆஸ்திரங்களை அழிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்திலே. இயேசுவிடம் தோற்றான், உண்மைதான். இயேசுவுக்கு, இயேசுவின் நாமத்திற்கு, இயேசுவின் வல்லமைக்கு முன்னாலே அவன் ஜீரோவாகிறான். மற்றபடி அவனுடைய அதிகாரம், வல்லமை அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனாலே அவனை ஜெயிப்பதற்கு நமக்கு அவனுக்கு மேலே காட்ஸ் பவர் தேவைப்படுகிறது. அவன் தன்னுடைய வல்லமையை, அதிகாரத்தை
தீமையான காரியத்துக்கே பயன்படுத்துவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை பற்றி நான் சொன்னேன், அவனுக்கு வல்லமை இன்னும் இருக்கிறது, தொடர்கிறது. இன்னொரு காரியம் அவனை பற்றி சொல்லும் பொழுது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறானாம். யார? நம்மை. அதனாலதான் பேதுரு எழுதுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், நம்மை விழுங்குவதற்கு அவன் சுற்றி திரிகிறான். நம்ம யாரு? சாதாரண ஆளா? தேவனுடைய பிள்ளைகள், பெரிய ஆட்கள். நம்மையே அவன் முழுங்கிடுவானா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெரிய பெரிய பொருட்களை, பெரிய பெரிய பண்டங்களை, பெரிய பெரிய காரியங்களை சாப்பிடுறதுன்னா அது பல்லுல கடிச்சு பிடிச்சுதான் சாப்பிடுவாங்க எல்லாருமே. மனிதனும் அப்படித்தான், மிருகங்களும் அப்படித்தான். நாம் பெரிய ஆளா இருக்கிறோம் தேவனுடைய பார்வையிலே. இந்த பெரிய ஆளையே அவன் விழுங்கிடுறானா. இதத்தான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, மலை முழுங்கி மன்னாரு. மலை முழுங்கி மன்னாரு போல அவன் இருக்கிறான். வியாதி, வறுமை, அகால மரணம், இவை எல்லாற்றையும் அவன் கொடுத்து 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 நம்மை முழுங்க வேண்டும் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். பிசாசனுடைய காரியத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன். அவனுக்கு வல்லமை இருக்கிறது, மலை முழுங்கி மன்னாராய் இருக்கிறான். 3வது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவன் இந்த உலகத்தின் அதிபதியாய் இருக்கிறான். உலகம் முழுவதும் அவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் தனக்கு இஷ்டமானவர்களுக்கு கொடுப்பானாம். இயேசு கிறிஸ்து 1ஆம் முறை இந்த பூமிக்கு வந்தபோது அவர் 40 நாள் உபவாசம் எடுத்து முடித்த பிறகு அவரை பிசாசானவன் வனாந்தரத்திலே சோதிக்கிறான். அப்பொழுது அவரை உயர்ந்த மலைக்கு கொண்டு போகிறான். உயர்ந்த மலையிலே நின்று கொண்டு உலகத்தை எல்லாம் காட்டுகிறான். ஒரு நிமிஷத்திலே, இந்த ஒரு நிமிஷத்திலே உலகத்தை எப்படி காட்டினான் என்று ஒரு விஞ்ஞானி சிந்தித்தானாம். பிசாசாலேயே ஒரு நிமிஷத்திலே உலகத்தை காட்ட முடியும் என்றால், தேவனுடைய பிள்ளையாய் கிறிஸ்தவனாயிருக்கக்கூடிய என்னால் இதை காட்ட முடியாதா என்று சொல்லிதான் அவன் டிவியை கண்டுபிடித்தேன் என்று அவன் சாட்சியாய் எழுதியிருக்கிறான் அந்த விஞ்ஞானி. ஆக ஒரே நிமிஷத்திலே உலகத்தை காட்டி அவன் சொன்ன வார்த்தையை பாருங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். இது பூரா அவனுடையதான். இதையெல்லாம் படைத்தவர், பாதுகாத்தவர், அவனுக்கு முன்னாலே நிற்கிற நம்முடைய ஆண்டவர். ஆனால் அவன் அவருக்கு முன்னாலேயே சொல்லுகிறான், இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் இவனுக்கு எழுதி கொடுத்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் இவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எல்லாம் நம்ம தாத்தா பாட்டி தான், ஆதாமு ஏவாளும் தான். இவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். அதனாலதான் சில புறஜாதி தெய்வங்கள்கிட்ட போனாவே சில நேரத்துல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிறது, நல்ல காரியம் நடக்குது, சுகம் கிடைக்குது, எல்லாம் நடக்குது. எனக்கு இஷ்டமானவர்களுக்கு நான் பகிர்ந்து கொடுப்பேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆக இந்த உலகத்துக்கு அதிபதியாய் அவன் இருக்கிறான். இவன் மூலம் ஐஸ்வர்யமும் வர முடியும். அப்படி இவன் மூலமாய் ஐஸ்வர்யம் வந்தால், எவனுக்கு ஐஸ்வர்யம் வருகிறதோ அவனுக்கு ஐஸ்வர்ய ஆசை வரும், பொருள் ஆசை பெருகும், அவன் பரலோகத்துக்கு போகவே முடியாது. மத்தேயு 19 ஒரு ஐஸ்வர்யவன் வருகிறான் பாத்தீங்களா? அவன் வந்த உடனே அவன் தன்னை பெரிய ஆளா நினைத்து கொண்டு நான் பரலோகத்துக்கு போகணும்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, கற்பனைகளை கை கொள்ளுங்கிறாரு, அதையெல்லாம் நான் கை கொண்டிருக்கிறேன்றான். அப்போ அவர் சொல்றாரு, உன்னிடத்துல ஒரு குறை இருக்கிறது. என்னையா இருக்குது குறை? உடனே அவர் சொல்றாரு, உனக்கு உள்ளதெல்லாம் விற்று
என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு என் பின்னால வா அப்படியா சொன்னாரு? அவர் எப்பவுமே அப்படி சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. உன்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் வித்துட்டு தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என் பின்னாலே வா என்று சொன்னார். நிறைய பேர் உங்க வீட்டு சொத்தெல்லாம் எல்லாம் உங்க பங்கை பிரிச்சு வாங்கிட்டு ஊழியத்துக்கு வாங்க, எங்க சர்ச்சில் வந்து எங்களோட சேருங்க, எங்க ஐக்கியத்துல சேருங்கன்னு கேட்கறாங்க. நம்ம ஆண்டவர் அப்படி சொல்லல. அதை தரித்திரர்களுக்கு கொடுத்து விட்டு வாருங்க வாயானாரு. அவன் ஐஸ்வர்ய ஆசை உள்ளவனாய் இருக்கிறான், பொருளாசை உள்ளவனாய் இருக்கிறான். அவனுடைய உள்ளத்தையே அவனுடைய ஆவியை பகுத்தறிந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை அது. அதை பற்றி ஆண்டவரே விளக்குகிறார் பாருங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம், ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும், இந்த ஐஸ்வர்ய ஆசை உள்ளவர்கள் நுழைய முடியாது என்கிறார். இதை பற்றி நாம அதிகமாய் சொல்வதற்கு நேரமில்லை. ஆனாலும் எருசலேமிலே ஊசியின் காது என்று ஒரு இடம் இருக்கிறது. அதிலே ஒட்டகம் நுழைவதற்கு பல தடைகள் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கும். நான் இதை இன்னும் கொஞ்சம் புரியும்படியாய் போன வாரம் கூட எங்களுடைய சபையிலே இதே கருத்தை நான் சொன்னேன். அப்பொழுது நம்ம ஊசியை பார்த்திருக்கிறோம். அந்த ஊசிக்கு சிறிய அதுக்கு ஒரு துவாரம் இருக்கும். அந்த துவாரத்தின் வழியாய் ஒட்டகமே நுழைந்தாலும் ஐஸ்வர்ய ஆசையுடையவன், பொருளாசையுடையவன் பரலோகத்துக்குள்ளே போகவே முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக இப்படி ஐஸ்வர்ய ஆசையை, பொருளாசையை கொடுக்கிறவன் பிசாசு. இவன் ஐஸ்வர்யத்தை கொடுப்பது போல் முதல்ல தெரியும், நன்மை நடக்கிறது போல தெரியும், இறுதியிலே டிராஜடி தான். கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யமோ ஒரு தீமையும் கூட்டாது, எல்லாம் நன்மையாகவே இருக்கும். நீதிமொழிகள் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது காரியம், பிசாசை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இவன் மனக்கண்களை குருடாக்க முடியும். இவனாலே மனக்கண்களை குருடாக்க முடியும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கிறேன். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நம்மவர்களுடைய மனதை, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவருடைய கண்களுக்குள்ளே படக்கூடாது என்று சொல்லி, மகிமையின் சுவிசேஷம் சபைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு தான் சொல்லப்படும். மகிமையின் சுவிசேஷம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் சொல்லப்படும். அந்த மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி அவர்களை அவிசுவாசிகள் ஆக்கி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்த நம்பிக்கையை இப்படித்தான் ஏதேனிலே குருடாக்கினான். ஆதாமும் ஏவாளும் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாய் ஏதேனில் இருந்தார்கள். அவர்களுடைய நம்பிக்கையான அந்த மனக்கண்களை அவன் குருடாக்கி விட்டான். தேவனுடைய வார்த்தையை நம்பாதபடிக்கு ஏதேனிலே செய்தான். அவன் குருடாக்க மாத்திரமல்ல, அடுத்த காரியம் சொல்றேன், குருடாக்கப்பட்டதை அவனால் திறக்கவும் முடியும். அதான் இன்னைக்கு தலைப்பே. குருடாக்கப்பட்ட மனக்கண்ணை, மனக்கண் என்றால் ஆத்மாவை, மனம் என்றால் ஆத்மா, உள்ளம். இந்த அதாவது சிந்தனைகள், உணர்ச்சிகள், உணர்வுகள், அறிவு, உலக அறிவு, இது எல்லாம் பிறக்கக்கூடிய இடம்தான் ஆத்மா. குருடாக்கப்பட்டதை திறக்க முடியும். இந்த ஆத்மா என்பது இதுதான் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ இந்த ஆத்மா என்பது எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கிறது. ஜீவராசிகளிலே ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு என்று ஜீவராசிகள் இருக்கின்றன. மனிதன் மாத்திரம்தான் 6வது அறிவு உடையவனாய் இருக்கிறான்.
இந்த ஆறாவது அறிவு தான் பகுத்தறிவு. இந்த ஆறாவது அறிவை உடையவனுக்கு வித்தியாசமான ஆத்மா இருக்கிறது. இந்த 5 அறிவுகளையும் இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகளுக்கும் ஆத்மாக்கள் இருக்கின்றன. சிந்தனை இருக்கிறது, உணர்வு இருக்கிறது, எண்ணம் இருக்கிறது, ஏக்கம் இருக்கிறது. அதுகளுக்கும் உலக பிரகாரமான அறிவு இருக்கிறது. நாய் ஒன்று இருக்கிறது. இந்த நாய்க்கு கல்லை போட்டால் சாப்பிடுமா? சாப்பிடாது. ஏனென்றால் அதுக்கு இது கல்லா, இது சாப்பாடா, இது கரியா, மீனா, அந்த அறிவு அதுக்கு இருக்கிறது. ஆக அதற்கு ஒரு சிந்தனை இருக்கிறது, அதற்கு கூட ஞானம் இருக்கிறது. அதனாலதான் அந்த நாயை வச்சுதான் போலீஸ்காரங்கள்லாம் குற்றவாளிகளை எல்லாம் கண்டுபிடிக்கிறார்கள். அதனால ஆத்மா என்பது 5 அறிவு உள்ள ஜீவராசிகளுக்கும் உண்டு, 6வது அறிவு உள்ள நமக்கும் உண்டு. இந்த 6வது அறிவு நமக்கு வருகிறதுனாலே தான் நமக்கு மாத்திரமே தேவன் ஆவியை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆவியோடு நம்முடைய ஆவி இணைந்து நாம் பகுத்தறிவு உள்ளவர்களாய் மாறுகிறோம். சரி, பரவாயில்லை. இப்போ இந்த சாத்தான் குருடாக்கப்பட்டதையும் திறக்க முடியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல அவன் முதல்ல குருடாக்கிட்டான். தேவனுடைய வார்த்தை சிந்திக்க முடியாமல் பண்ணிவிட்டான். இவனுடைய வார்த்தையை சிந்திக்க வைத்து விட்டான். அதுக்கப்புறம் இவன் குருடாக்கப்பட்டதையும் திறக்க முடியும் என்று நான் சொன்னேனே. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்தோம் என்றால் 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். சொன்னவன் யாரு? பிசாசு. நீங்கள் இந்த கனியை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். அதே பிசாசு அந்த பழத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லுகிறான். உடனே ஏவாள் அந்த கனியை தானும் சாப்பிடுகிறாள், தன்னுடைய கணவனுக்கும் கொடுக்கிறாள். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்களுடைய இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. தேவன் கண்களை திறந்தால் பரலோக சிந்தனை வரும், தேவ சிந்தனை வரும், நன்மையான காரியத்துக்கான சிந்தனை வரும், ஞான அறிவு வரும். தேவன் திறந்தால். பிசாசு திறந்தால் அவனுடைய எண்ணத்தின்படி, அவனுடைய செயல்பாடுகளின்படி தீமையான சிந்தனைகள் தான் வெளிப்படும், தீமையான காரியங்கள் தான் செயல்பட வைப்பான். அந்த மனக்கண்களை அவன் திறந்தால். அப்படித்தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திறந்திருக்கிறான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்ணும் திறக்கப்பட்டது. இருவருடைய கண்ணும் திறக்கப்பட்ட உடனே முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? நிர்வாணம் வெளிப்பட்டது. நிர்வாணம் வெளிப்பட்டது. அதனாலதான் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் கேட்கிறார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அப்படி என்றால் அர்த்தம் என்ன? இவனை நிர்வாணி என்று அவர்களுடைய மனக்கண்களை திறந்து அவர்களுக்கு காட்டுகிறான். அப்ப கெட்ட காரியத்தையே காட்டுகிறான் அவன். நீ நிர்வாணம் அவனுக்கு வெளிப்பட்டது. அவனுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டது. நிர்வாணமா இருக்கிறனே, எனக்கு பாதுகாப்பு வேணுமே. அதனால விடுதலையை தேடினார்கள். அதனால அவர்கள் சொந்த அறிவை பயன்படுத்தினார்கள், தேவ அறிவை பயன்படுத்தவில்லை. அங்க இருக்கக்கூடிய அத்தி இலைகளை எடுத்துக்கொண்டு அப்படியே தைச்சுக்கிட்டாங்க. அந்த அத்தி இலை எத்தனை நாளைக்கு இருக்க போகுது? அத்தி இலையை வைத்து தேய்த்து கொண்டார்கள். தேவனை தேடுகிற அறிவு அவர்களுக்கு மங்கி போய்விட்டது. சாயங்கால நேரத்துல ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துக்கு வந்தார்னா எப்ப அவர் வருவார், அவருடைய சத்தம் எப்ப கேட்கும் என்று சொல்லி ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறவர்கள், அன்றைக்கு தேவனை தேடுகிற அறிவு மங்கி விட்டது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவர்கள் தேடவே இல்லை. தேடாதபடி இவர்களுடைய மனக்கண்களை பிசாசு தன்னுடைய மண்டலத்துக்குள்ளே திறந்து விட்டான். தன்னுடைய பிசாசின் மண்டலத்துக்குள்ளே திறந்து விட்டான். இப்போ தேவ பிரசன்னம், தேவ சத்தம், இதையெல்லாம் கேட்க, பார்க்க, புரிந்து கொள்ள பயந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவ சன்னதியை விட்டு அவர்கள் நீங்கி போனார்கள். ஆக பிசாசானவன் வல்லமை இருக்கிறது, மலை முழுங்கி மன்னாராய் இருக்கிறான், உலகத்தின் அதிபதியாய் இருக்கிறான்,
பயங்கரமாய் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க முடியும். ஐஸ்வர்ய ஆசையை உண்டாக்குவான். பரலோகத்துக்கு தடையை உண்டாக்கி விடுவான். மனக்கண்களை குருடாக்கவும் முடியும். குருடாக்கப்பட்டதை திறக்கவும் முடியும். ஏதேன் தோட்டத்திலே நாம் கண்டோம். அதனாலே அதனுடைய எஃபெக்ட்கள் என்ன என்றும் பார்த்தோம். அப்படியே ரட்சிக்கப்பட்டவர்களுடைய மனக்கண்களையும் குருடாக்குகிறான். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஆதாம் ஏவாள் அவர்களும் தேவ பிள்ளைகள் தான். அதற்கு பிறகு இந்த உலகத்திலே வாழ்ந்த தாவீதை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். இவனுடைய மனக்கண்களையே குருடாக்கி விட்டான் பிசாசு. 1 நாளாகவும் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால், சாத்தான் அவனை கெடுத்து விட்டான். அதனாலே தான் அவன் தனக்கு கீழே உள்ள எத்தனை பேர் ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள், இவ்வளவு பேரை வச்சு இவ்வளவு ஜெயம் நான் பெற்று விட்டேனே என்ற ஒரு பெருமையை அவன் கொடுத்து விட்டான். யூதாஸ் காரியோத்து இருந்தான். யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். புகுந்தவுடனே 30 வெள்ளி காசுக்காக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விட்டான். ஆக சாத்தான் மனக்கண்களை குருடாக்கி தன் பக்கமாய் மனக்கண்களை திறக்க வைத்து தன் பக்கமாய் செயல்பட செய்கிறான். அப்போஸ்தலர்களையே கெடுத்தான். ஆதி காலத்துல யூதாஸ் ஒரு பெரிய அப்போஸ்தலன். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனையே கெடுத்தான். ஆனால் நம்முடைய தேவன் கண்களை திறப்பதற்கு தயாராயிருக்கிறார். மூடி இருக்கிற கண்களை திறக்க தயாராயிருக்கிறார். இவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் சீஷர்களை காணப்போகிறார். சீஷர்கள் எல்லாம் அங்க மீன் பிடிச்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கடல் மேல் நடந்து வருகிறார். நடந்து வருகிறத பார்த்தோன்னா பிசாசு ஏதோ வருது போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அந்த நேரத்துல அங்க வந்து நிக்கிறாரு. யோவான் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் மிகவும் நலமாயிருக்கும். யோவான் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்தார் என்றால் அதுல என்ன போட்டிருக்குது, அங்கே யோவான் சொல்றாரு கர்த்தர் என்று சொல்லுகிறார் இவரை பார்த்து. உடனே பேதுரு கர்த்தர்னு சொன்னா என்ன செய்யணும்? அவர் காலில் விழுந்து ஐயா அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணணும், பிரைஸ் எல்லாம் சொல்லணும், ஏதோ ஒன்று சொல்லணும். இல்ல, அவன் தலையிலே கட்டியிருந்த துணியை எடுத்து இடுப்பிலே கட்டி கொண்டு அப்ப நிர்வாணமா அலைஞ்சிருக்கிறான். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் நிர்வாணியாய் மாறினது போல நிர்வாணியா இருந்திருக்கிறான். அப்படியே தண்ணிக்குள்ள குதிச்சு மூழ்கி போயிட்டான்னா. இப்படித்தான் பிசாசு கண்களை மூடி வைத்திருக்கிறான். கண்களை மூடி வைத்திருக்கிறான் பிசாசானவன். லூக்கா 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசித்தால் 31ஆம் வசனத்தை வாசித்தால் அவர் அங்கே அப்பம் பிட்டு அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய கண்களை எல்லாம் திறந்திருக்கிறார். அவர்களுடைய பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படுவது எப்போது தெரியுமா? அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை நினைக்கும் போதெல்லாம், நாம் திருவிருந்து கொண்டாடும் போதெல்லாம் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது, மனக்கண்கள் பிரகாசம் அடைகிறது. அதனால திருவிருந்து கொண்டாடுறத யாருமே விட்டு வைக்க கூடாது. திருவிருந்து நிச்சயமாய் அதில் பங்கு கொள்ள வேண்டும். ஆக அப்படி திறக்கப்பட்ட மனக்கண்கள் வசனத்தினாலே ஆதி அப்போஸ்தலர்களுக்கு பிரகாசம் அடைந்தது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி நம்முடைய மனக்கண்கள் பிசாசின் பொல்லாத மண்டலத்தால் அல்ல, தேவனால் தேவாவியால் திறக்கப்பட வேண்டும். நிறைய பேர் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று நினைத்து கொண்டு அது யார் திறந்தது என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில். இதனால் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கிறார்கள். பிசாசால் திறக்கப்பட்ட கண்களை உடையவர்கள் சொல்லுகிறதாவது, நிறைய காரியங்களை சொல்ல முடியும், நேரமல்ல, 1-2 சொல்லுகிறேன். பிசாசால் திறக்கப்பட்ட கண்களை உடையவர்கள் சொல்லுகிறது, இந்த பூமியிலே உங்களுக்கு வெற்றி வாழ்க்கை இல்லை. இவங்க யார் சொல்றது? பிசாசால் திறக்கப்பட்ட கண்களை உடையவர்கள் சொல்றது. இந்த பூமியிலே வெற்றி வாழ்க்கை இல்லை. இயேசு கிறிஸ்து வியாதி, வறுமை, அகால மரணம் இவைகளையெல்லாம் கொடுப்பார் அல்லது அனுமதிப்பார்.
அப்படிதான் கொரோனாவை இயேசு கொடுத்தாருன்னு ஒருத்தர் சொல்றான், இன்னொரு ஆளு அனுமதிச்சிருக்கிறாருன்னு சொல்றான். இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பிசாசால் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது அவங்களுக்கே தெரியல. இயேசு தெய்வம் அல்ல என்று சொல்லுவான். பாதாளம், பரதேசு, நரகம் என்றெல்லாம் இல்லை என்று சொல்லுவான். பிசாசுக்கு ஆத்மாவே இல்லை என்று சொல்லுவான். இவன் பிசாசால் மனக்கண்கள் திறக்கப்பட்டவன். பிசாசுக்கு ஆத்மாவே இல்லை என்று சொல்வான். ஆத்மா இல்லைன்னா எப்படி அது சிந்திக்கும்? நம்மளெல்லாம் எப்படி அது கெடுக்கும்? எப்படி அது பொய் சொல்லும்? எப்படி அது திருடும், கொலை செய்யும்? ரைட். 2ஆம் ஆண்டிலே பிசாசின் ராஜ்யம் இல்லை என்று சொல்லுவான். ரகசிய வருகையே இல்லை என்பான். போப்புதான் அந்திகிறிஸ்து என்பான். இயேசு பூமிக்கு வந்துவிட்டார் என்பான். திருமணமாகாமல் செய்கிற ஊழியம், அப்படி செய்கிறவர்கள் தான் வரம் பெற்ற ஊழியர்கள் என்று சொல்லுவான். உலக வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்யக்கூடாது, அது இரண்டேஜமான் ஊழியம் என்று சொல்லுவான். கிருபையே போதும், கிரியை தேவையில்லை என்பான். துதிப்பதே போதும், ஜெபம் வேண்டாம் என்று சொல்லுவான். ரட்சிப்பே இந்த பூமியில் கிடையாது என்று சொல்லுவான். அந்நிய பாஷை என்பது தவளையின் பாஷை என்று சொல்லுவான். ஆயரோட ஆட்சி இந்த பூமியில் இல்லை என்று சொல்லுவான். குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்கலாம் என்று சொல்லுவான். உலகில் உள்ள எல்லா சபையுமே கிறிஸ்தவ சபைதான், வித்தியாசமே இல்லை, எல்லா சபையுமே கிறிஸ்தவ சபைதான் என்று சொல்லுவான். உபவாசமே தேவையில்லை என்று சொல்லுவான். அற்புதம் அடையாளம் எல்லாம் அப்போஸ்தல காலத்திலே முடிந்து விட்டது என்று சொல்லுவான். இன்னும் ஏராளம் ஏராளம் உண்டு, சொல்லிக் கொண்டே போகலாம், நேரமில்லை. வேத வசனத்தை விசுவாசித்து கீழ்ப்படிந்து நடந்தால் நம்முடைய மனக்கண்களை திறந்த நம் தேவன் அதை பிரகாசமடைய செய்வார். பிசாசானவனால் கண்களை குருடாக்கவோ அவன் பக்கம் அந்த கண்களை திறக்கவோ நாம் விசுவாசித்து கீழ்ப்படிந்திருந்தால் அது முடியாது. நம்முடைய விசுவாசத்திலே தொய்வு இருந்தால் அது நடக்கும். ஒளியின் தூதனின் வேஷத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, ஊழியக்காரர்களே, பெரிய பெரிய தலைவர்களே, ஒளியின் தூதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய வேஷத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் எல்லாம் பிசாசினால் அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்களே அறியாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆயத்தமாவோம், ஆயத்தமாக்குவோம். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது அருமையான இந்த செய்தியை கேட்டோம். ரொம்ப பெரிய கான்செப்ட். நம்முடைய போதகர் ரொம்ப குறைவான நேரத்தில் அதை நம்ம கவர் பண்ணியிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மிகவும் ஒரு ஆழமான ஒரு ஆவி மண்டல செய்தி என்று சொல்லலாம். ஏனென்றால் உலகத்தில் ஏற்கனவே நம்முடைய போதகர் சொன்ன மாதிரி 3 ஆவி இந்த உலகத்தில் இருக்கிறது. மனித ஆவி, தேவாவி, பிசாசின் ஆவி. அப்போ இந்த மனித ஆவி யாரோடு இணைந்திருக்க வேண்டும், யாரோடு இணைந்திருக்க கூடாது. யாரோடு இணைந்திருப்பதை தடுத்து குருடாக்குபவன், தேவனோடு இணைந்திருப்பதை தடுத்து குருடாக்குபவன் பிசாசு. அப்படி குருடாக்கின ஒரு மூடிடுறான். 2வது அவன் பக்கம் அவனுடைய பார்வைக்கு நேராக அதை ஓபன் பண்ணி விடுறான். இந்த காரியத்தை ஆதியிலிருந்தே செய்து கொண்டு வருகிறான், இன்றைக்கும் செய்து வருகிறான் என்பதை நான் ரொம்ப அழகா பார்த்தோம். விசேஷமா இப்ப கடைசியில கடகடன்னு சில சொன்ன பாயிண்ட் எல்லாம் பார்த்தா எத்தனை பேருக்கு உண்மையான தேவனுடைய கண்கள் திறக்கப்படாமல் ரொம்ப வஞ்சகமாய் பிசாசனுடைய ஆவி மண்டலத்துக்கு நேராய் இப்படி கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. இதுல ரட்சிக்கப்பட்டவர்கள் மிகவும் கவனமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற அளவிற்கு இந்த கடைசி நாட்களிலே பிரகாசமான மனக்கண்கள் கிடைக்காதபடிக்கு தன்னுடைய பிசாசின் ஆவி மண்டலத்துக்கு நேராக ரொம்ப லாவகமாக தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை திணிப்பது இப்பொழுது மிகவும் ஆழமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இது நிச்சயமாய் ஒரு கிறிஸ்தவ சபைக்கு ஒரு எச்சரிப்பான செய்தியாகவும் நாம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் செய்திக்கு கேள்வியில் நேராக போகலான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி சாம் கலை சொல்றீங்களா? ஐயா, ஜாஷோ ஓபத் என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், இதற்கு என்ன விளக்கம் கேட்டிருக்காரு ஐயா. குதிங்கால் என்பது முதல்ல கால் பத்தி தெரியணும். சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பத்தியலா, பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டுமானால் சர்வாயுத வர்க்கம் தேவை.
அதுக்கு ரட்சிப்பு, தலைச்சீரா, இப்படி வரிசையா சொல்லிட்டு வந்து கடைசியில இந்த காலுக்கு ஒரு பாதரட்சை தேவைப்படுகிறது. அது என்ன பாதரட்சையாம்? ஆயத்தம் என்னும் பாதரட்சை. தேவனுடைய காரியங்களை, ஊழியங்களை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கணும், ரெடினஸ். இப்படி ரெடினஸ் ஆகி இருக்கிறதை அவன் காலை நசுக்குவான். இந்த காலில் ஒரு நரம்பை, காலுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஒரு நரம்பை கட் பண்ணி விட்டுட்டா நடக்கவே முடியாது நம்மால. அந்த அர்த்தத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் காலை நசுக்குவான் என்றால் ஆயத்தம் என்ற ரெடினஸை அவன் கெடுத்து விடுவான். அதனாலதான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கூட காலையில 9 மணிக்கு சர்ச்சு, 8 மணிக்கு சர்ச்சு, 10 மணிக்கு சர்ச்சுன்னா 11-12 தான் வர்றாங்க. அதனால ஆயத்தம் என்னும் அந்த காலை அவன் நசிக்கு கொண்டே இருக்கிறான். ஏதேன்ல சொன்னது நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அந்த கேள்வி என்ன கொஞ்சம் கூட நம்ம முழுமையா பதில் சொல்லாமோன்னு நினைக்கிறேன். அவருடைய கேள்வி, நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அப்ப இந்த இடத்துல 2 காரியம் 3 காரியம் தெரிஞ்சாகணும். நீன்றது யாரு, அவர் என்றது யாரு, குதிங்காலை நசுக்குவாய் சொல்லிட்டீங்க. இந்த நீன்றது யாரு, அவர்ன்றது யாரு? நீங்கிறது பிசாசு, அவர் என்பது இயேசு கிறிஸ்து. அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றால் அவரை செயல்பட விடாமல் தடுத்தான் ஊழிய பாதையில. இயேசு பிறக்கும் முன்னும் தடை செய்தான், இயேசு பிறக்கும் போதும் தடை செய்தான், பிறந்த பிற்பாடும் தடை செய்தான். இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு, இயேசுடைய பிள்ளைகளுக்கு, பவுல்கிட்ட சொன்னார் பாத்தீங்களா ஆண்டவர், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே, நீ என்னை தான் உதைக்கிறாய் என்ற அர்த்தத்துல சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் என்ன? இவர் என்னைக்குமே பவுல் இயேசுவை போய் இயேசுவை அடிக்கலே உதைக்கல, இயேசுவின் பிள்ளைகளுக்கு தொந்தரவு செஞ்சாலே அது தேவனுக்கு செய்யற மாதிரி. அதனால அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அவருடைய குதிங்காலையும் நசுக்கி இருக்கிறாய், அவருடைய பிள்ளைகளுடைய குதிங்காலையும் நசுக்கி கொண்டே இருக்கிறாய். எங்களுக்கு கூட இப்போ நிறைய நெட்ல தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறாய், ஆனாலும் நாங்கள் ஜெயித்து கொண்டே இருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். சோ அப்போ எனக்கு அது ஒரு சில்லியான கொஸ்டின் அங்கிள், ரொம்ப ஒரு சில்லியான கொஸ்டின் தான் இது. சிலுவையில அவரை வச்சு காலில் வச்சு ஆணி அடிச்சாங்களே, ஏன்னா இதெல்லாம் நாங்கெல்லாம் ஆரம்பத்துல படிக்கும்பொழுது அப்படிலாம் ஒரு உணர்வுகள் ஏற்படும். இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு சிலுவையில அவர் 2 காலையும் வச்சு ஆணி அடிச்சான்ல, ஒருவேளை குதிங்காலை நசுக்குவாய்னா அந்த ஆணி அடிக்க வச்சது பிசாசு தான்ப்பா அப்படின்ற ஒரு 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 மாதிரியான கருத்து மைண்டுக்குள்ள இருக்கும். அப்படி ஒரு கருத்தை நம்ம எடுத்துக்கலாமா? அந்த மாதிரி அதல்ல ஆணி எல்லாம் சாதாரணம். ஆணி எல்லாம் சாதாரண ஆணி வச்சு நம்ம கால அடிச்சா கூட டாக்டர்கிட்ட போனா சரியா போகுது. ஒண்ணும் இல்ல, ஆணி வச்சு அடிக்கிற வேலை கிடையாது. இது நம்ம ஆயத்தமாய் இருக்கிறதை நம்மோடே இருந்து நம்முடைய ஆயத்தத்தை கெடுக்கிறது. அந்த வேலைதான். இது நிறைய கிறிஸ்தவ தான் நடக்குது. கிறிஸ்தவம் தான் ஸ்லோ, லேசினஸ் கிறிஸ்தவம் தான், நம்ம தான். போல பரவலா கருத்து இருக்குது கிறிஸ்தவ வட்டாரத்துல. முக்கியமான விஷயம் இதை வந்து ரொம்ப அழகமா அறிந்து கொள்ளா, இது அப்படியே உல்டாவா எடுக்கலாம். இப்ப குதிங்காலை நசுக்குவாய் என்பது பிசாசு நம்முடைய ஆயத்தத்தை, நம்முடைய ஊழியத்தினுடைய வேகத்தை குறைப்பது என்பது போல, அவனுடைய தலையை நசுக்கினார் அப்படி சொன்னா, தலை ஆக்சுவல் பிசாசு தலையை கொண்டு வந்தாங்க, யாரும் நசுக்கல. அவனுடைய அதிகாரத்தை இருக்கான பிசாசு இன்னும் இருக்கான, உயிரோடு இருக்கானே, அவனுடைய துரைத்தனங்களா, கரெக்ட், அவனுடைய அதிகாரங்களை அவர் குறைத்திருக்கிறார். அவர் நாமத்தை சொன்னால் பயப்படுகிறான், அவரை பார்த்தாலே பயப்படுகிறான், அவர் பிரசன்னம் இருந்தால் அவனுக்கு இல்லாமல் போகிறது. இப்படித்தான் குதிங்கால் என்பது காலுக்கு பின்னால் இருக்கிறதே, பின்பக்கம் குதிங்கால். நான் ராமேஸ்வரத்தில் இருக்கும் போது அங்க ஒரு பெரிய கோட்டிங்கிற ஒரு பெரிய ஒரு ரவுடி இருந்தாரு. அவரை யாருமே ஒன்னும் செய்ய முடியாது. ஐயோ, இன்ஸ்பெக்டர் எல்லாம் வந்தாங்க, முடியல. ஒரு இன்ஸ்பெக்டர் வாலிபர் வந்தாரு, வந்த உடனே அந்த ஆளை பிடிச்சாரு. பிடிச்ச உடனே அந்த நரம்பை வெட்டி விட்டு போயான்ட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவனால நடக்க முடியல, ஒண்ணும் முடியல, ஒரு தப்பும் செய்ய முடியல. ஆமென். சரி, சாம் கலைவன் ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. இல்ல, அதான் நான் சொல்ல வந்தது என்னன்னா, அந்த கால் என்பது அது நடக்க முடியாத அளவுக்கு அதை செய்கிற செயலை தடுப்பதுதான் அந்த
காலை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயத்தம் செய்ய முடியாத அளவுக்கு ஆயத்தம் செய்ய முடியாத அளவுக்கு. அதுல இந்த நடப்பதிலே வந்து ஆயத்தத்திலே வந்து குதிங்கால் என்பது சர்வாயுத வர்க்கத்திலே ஒன்றை கேட்கிறான். ஆமா, நடக்க போகும்போது மிலிட்டரியில லெப்ட் ரைட் போடும்போது குதிங்கால வச்சுதான் நடக்கணும். ஆமா, பொதுவாக இந்த திருமணம் ஆவாதவர்கள் அடாவடியாக அங்கும் சுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு கால் கட்டு போட வேண்டும் என்று சொல்லுவார்கள். சுத்திக்கிட்டு இருக்கிறவங்களா அவருக்கு ஒரு கால் கட்டு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல பிசாசு ஒரு கால் கட்டாக இதை ஊழியத்தை தடுப்பதற்கு, ஆயத்தம் என்னும் அந்த வேலையை தடுப்பதற்கு கால் கட்டாக இதை உபயோகித்து இதை செய்திருக்கிறான் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். நேரடியாக லிட்டரலாக அந்த குதிங்காலை நசுக்குவதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது என்று நீங்க சொல்ல வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையான விளக்கம் இது. ஆக்சுவலா பாஸ்டர் கூட இத ரொம்ப பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டணுன்றதுக்காக தான் அந்த கேள்வியை கேட்டார் நினைக்கிறேன். நல்ல கேள்வி, நல்ல விளக்கம் கொடுத்திருக்கிறீங்க. பிரதர் நிக்கோலஸ் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். எசேக்கியேல் 28:15 இது யாரை குறிக்கிறது? திரு ராஜாவா பிசாசா என்பது அவர் ஒரு மாதிரி கேட்டிருக்காரு. தீரு ராஜாவா பிசாசா என்பதை அவர் கேட்டிருக்கிறாருங்க ஐயா. 28:15. ஆமா, இது யாரை குறிக்கிறது? நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்று இருந்தாய். பிசாசத்தான் சொல்லியிருக்கு. அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாள்ல இருந்து அவன் தப்பு செய்யற வரைக்கும் நல்லா இருந்தான். துதி மண்டபத்திலே இசைஞானி அவன் தான். சரி, அடுத்த நன்றி நன்றி நன்றி. இன்னும் அவருக்கு அடிஷனலா ஒரு காரியம், அவர் மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்குமே அடிஷனலா ஒரு காரியம் சொல்லிடலாம். அந்த வசனத்தை கொஞ்சம் உணர்வோடு, கொஞ்சம் இலக்கிய நயத்தோடு அந்த அதிகாரங்களை வாசிக்கும் பொழுதுதான் யாரிடத்திலே பேசுகிறார்கள், இது யாரை குறிக்கிறது, பிசாசையும் ஒரு சில இடத்திலே பேசப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது, தீருராஜாவையும் ஒரு சில இடத்துல வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அது சரியான முறையில படிக்கும் பொழுது அது நிச்சயமாய் அது புரியும். நீங்கள் இன்னொரு முறை கூட படித்து விட்டு கூட ஐயாட்ட நீங்க கேள்விகள் கேட்கலாம். நன்றி ஐயா, நன்றி. டபுள் ரெஃபரன்ஸ் என்று சொன்னோம். அதுதான் டியூவல் ரெஃபரன்ஸ் அல்லது டபுள் ரெஃபரன்ஸ் அங்கிள் சொன்னாங்க. இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு வேதத்துல. அதாவது ஒன்றை மாத்திரம் குறிக்கிறது இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி தீர்ராஜா மாத்திரம் குறிக்கிறதா சில இருக்கும், பிசாசையும் டைரக்டா குறிக்கிறதா இருக்கும், சில காரியங்கள் ரெண்டையும் குறிக்கிறதா இருக்கும். சங்கீதக்காரனுடைய வசனங்கள்ல நிறைய இருக்கிறது. சங்கீதம் 22:1 என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. அவரையும் குறிக்கிறது. இது அப்படியே தீர்க்க தரிசனமாக இயேசுவையும் குறிக்கிறது. என் பெலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, என் மரணத்தை தூளிலே போடுகிறீர். இது போல ஏராளமான சங்கீதம் 61 கூட உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வராத்தை என்னை பட்சித்தது. ஆக ஒரே வசனங்கள் டியூவல் ரெஃபரன்ஸ் வேதத்துல ஏராளம் இருக்கிறது. அதனால அதை பார்த்து நாம் பகுத்து புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, நன்றி நன்றி பாஸ்டர். அடுத்து வேற ஏதாவது கேள்வி இருந்தா நம்ம கேள்விக்கு போகலாம், அல்லது நம்மளுடைய காரியங்கள் கேள்வி இருக்குது. கேள்விக்கு போயிட்டு கடைசியா கொண்டு வந்துக்கலாம்னு நினைக்கிறேன். பிரதர் ஆண்டனி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாருங்கய்யா. காப்பாற்றப்படுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பிசாசு. எதை காப்பாற்ற, யாரை காப்பாற்ற அபிஷேகம் பண்ணப்பட்டான் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அவர் பிசாசுன்னு நேரடியா கேட்டிருக்கிறாரு. கேள்வியில கொஞ்சம் இது குழப்பம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் நீங்க தெளிவுபடுத்துறீங்க. லூசிஃபரா இருந்தவன் பிசாசாய் மாற்றப்பட்ட லூசிஃபர், அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். பிசாசை தேவன் அபிஷேகம் பண்ணலன்றத நம்ம கொஞ்சம் தெளிவா சொல்லிடுறோம். ஆமாமா, அவர் கொஞ்சம் எந்தல பிசாசை அல்ல, தேவதூதனாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான். தேவதூதனாய்த்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டான் ஒழிய பிசாசாய் அல்ல. அவர் பிசாசெல்லாம் அபிஷேகம் பண்ணல. ரைட். இப்போ இங்கே காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். நேற்றைய தினத்துல, நேற்றோ முந்தானால நினைக்கிறேன், பாஸ்டர் சத்யதாஸ் இதே கேள்வி, இது பாஸ்டர் சாம் கலைவாணன் இதே கேள்விதான் கேட்டார். அதற்கு அவரே பதிலும் சொன்னாரு. காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவன் பூமியிலே இந்த உலகத்தை ஆள்கிறானே, ஏதேனை தலைநகராய் கொண்டு இந்த உலகத்தையும் காப்பாற்ற வேண்டும். பரலோகத்திலையும் அவனுடைய டியூட்டி. இப்போ நம்ம பிளாக் கேட்டன் எல்லாம் சொல்லிட்டு மினிஸ்டர்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, கருப்பு படை பூனை, அது போல அங்கே பரலோகத்திலும் கேரூப் வேலையும் செய்கிறான். அந்த அர்த்தத்துல தான் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்.
அவ்வளவுதான். நன்றி ஐயா, நன்றி நன்றி, அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. பாஸ்டர் வேற சந்திரகுமார்ன்ற ஒரு கேள்வி இருக்கா? கேள்வியே ரொம்ப பெருசா முகத்தை மறைக்கிற அளவுக்கு டாப்ல இருந்து வரணும், முதல்ல கேட்டவங்க இருந்து வரணும். ஜாஷோ பிரதர் கேட்டிருக்காரு, திறக்கப்படும் என்று தேவனே சொல்லல, உங்கள் கண்கள் திறக்கப்படும் தேவனே சொல்லாத உண்மையை பிசாசு எப்படி அறிஞ்சு வச்சிருந்தான்? நீ சாவா என்று தான் தேவன் சொன்னாரே. நீங்கள் இந்த கனியை புசிக்கினாலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்த தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்று பிசாசு சொல்லியிருக்கிறானே. எப்படி தேவன் சொல்லாத ஒன்றை, உண்மையை பிசாசு எப்படி அறிந்து வைத்திருக்கிறான்? பிசாசுக்கு எல்லா காரியமும் தெரியுங்க. அவன் பரலோகத்திலே இருந்தவன், பரலோகத்திலே இருந்து தேவனுடைய திட்டங்களை அறிந்தவன். உலக தோற்றத்திற்கு முன்னாலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருந்த தேவகுமாரனை பார்த்தவன். அவன் அப்படிப்பட்ட ஆளு. தேவ சித்தத்தையே அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் சொல்லுகிற எல்லா காரியங்களும் உண்மை அல்ல, எல்லா காரியங்களும் பொய்யும் அல்ல. நீங்கள் இதை புசிக்கும் நாளே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், இதை நம்ம ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். தேவன் திறப்பார்னு சொல்லி அவன் ஏமாத்தி சொல்லலாம், நான் திறப்பேன் என்றும் ஏமாத்தி சொல்லலாம். அதனால அவன் எப்படி சொல்லியிருக்கிறான் பாருங்க, ஜெனரலா சொல்லியிருக்கிறான். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். யார் திறப்பார்கள்? அப்படி அவன் சொல்லல. நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். உண்மையை சொல்லுகிறான். அது உண்மையாய் நடந்தது. 4ஆம் வசனத்துல நீங்கள் சாகவே சாவதில்லை. சரீர பிரகாரமாய் இப்ப நீங்க சாக போறதில்லை, பழத்தை சாப்பிட்ட உடனே. ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் சாகவே சாவதில்லை என்ற ஒரு பொய்யை சொல்லுகிறான். அப்ப ஆவிக்குரிய பாவங்களும் அவனுக்கு தெரியும், சரீர விதமாய் நடக்கக்கூடிய தீமையான காரியங்களும் அவனுக்கு தெரியும். அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றான். அவன் தெரிந்தவன், தேவனோடு இருந்தவன், கேரூபாக இருந்தவன். அவனுக்கு எல்லாம் தெரியும். நன்றி நன்றி. சந்திரகுமார் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். பாஸ்டர், சாத்தான் இறந்த பரிசுத்த ஊழியரை எழுப்பி வர பண்ண முடியுமா? காரணம், சாமுவேல் தீர்க்கதரிசி குறியீடு சொல்கிறேன், பெண் எழுப்பி வர செய்தாலே அது எப்படி? அதாவது சாத்தான் இறந்த பரிசுத்த ஊழியரை எழுப்பி வர பண்ண முடியுமா? காரணம், சாமுவேல் தீர்க்கதரிசி குறிப்பிட்டு சொல்லுகிறேன், அந்த ஒரு பெண் அவளை எழுப்பி வர செய்தாலே அது எப்படி? ஒண்ணு. ரெண்டாவது, கூடவே சிலுவையில இயேசு அதிகாரத்தை உருந்து விட்டார்னு சொல்லிட்டீங்க, எப்படி ஐயா? வல்லமா அப்ப இன்னும் அவனுக்கு இருக்குது, எப்படி மாற்றி மாற்றி சொல்வது போல தெரியுது, கொஞ்சம் விளக்கம். 2 கேள்வியா கேட்டிருக்காரு. முதல் கேள்வி, எப்படி அந்த அஞ்சனக்காரி செத்து போன சாமுவேல் தீர்க்கதரிசி எழும்பி வர பண்ண முடியும்? அதுக்கும் இந்த செய்திக்கும் தொடர்பு இல்லை. ஆனாலும் அதை நான் சொல்லுகிறேன். அஞ்சனக்காரி பரதேசியிலே இருக்கக்கூடிய பரிசுத்தவானை எழுப்புறதுக்கு அவளுக்கு அதிகாரம் இல்லை. அவ பிசாசுடைய ஆளு. அவ கையில ஒரு ஃபெமிலியர் ஸ்பிரிட் இருக்குது. அவளாலே கண்ட்ரோல் பண்ணப்படுகிற ஒரு அசுத்தாவி இருக்கிறது. அந்த அசுத்தாவியை வைத்துக் கொண்டு சாமுவேல் தீர்க்கதரிசி மாதிரி நடிக்க வைத்து அங்கே முன்னாலே உட்கார்ந்து இருக்கிற சவுலை ஏமாற்றி கொண்டிருந்தாள். அது அந்த காரியம் முடிஞ்சது. அடுத்த காரியம் கேட்டிருக்கிறார், என்னது? அவரு சிலுவையிலே, அதை பற்றி தான் விளக்கமாய் நான் சொன்னேன். அதிகாரத்தை பிடுங்கி விட்டார் என்றால் நீங்க நினைக்கிற மாதிரி ஆட்சியை புடுங்கின மாதிரி அர்த்தம் அல்ல. அவனை தோற்கடித்து விட்டார், இவன் ஓடி போய் விட்டான். இனி இவரை பார்த்தாலே தன்னுடைய அதிகாரம் வல்லமையை அவரிடத்திலே காட்ட முடியாத நிலையிலே இருக்கிறான். அவ்வளவுதான். ஆனாலும் இன்றைக்கும் உலகத்தின் அதிபதியாய்த்தான் இருக்கிறான். இன்றைக்கும் அவன் உலகத்தை, அதனால்தான் சொல்றாரு இவரு 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று பவுல் சொல்லுகிறார். சிலுவைக்கு மரணத்துக்கு அப்புறமும் சொல்றாரு பவுல். அதனால இன்றைக்கும் அவன் உலகத்துக்கு அதிபதியாய்த்தான் இருக்கிறான். இயேசுவை பார்த்தால் அவன் பயந்துட்டு ஓடிடுவான். இயேசுடைய பிரசன்னம் இருந்தால் பயந்துட்டு போயிடுவான். இயேசுவின் வல்லமை இருந்தால் பயந்துட்டு போயிடுவான். அந்த லெவலுக்கு அவனை தோற்கடித்திருக்கிறார். அவனை தோற்கடித்திருக்கிறார் என்பதை வச்சுதான் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. மற்றபடி இந்த உலகத்தினுடைய அதிபதியாய் இருக்கக்கூடிய அந்த உலக காரியங்களை எல்லாம் அவனிடத்திலிருந்து முழுமையாய் இன்னும் அவர் பண்ணல.
மார்க் 16 இது ரோமர் 16 ரோமர் கடைசி அதிகாரத்துல சொல்லப்பட்டபடி 16:16 நினைக்கிறேன், சாத்தான் நம்முடைய காலின் கீழே வரக்கூடிய நாள் ஒன்று இருக்கிறது, அப்பொழுதுதான் கம்ப்ளீட் எல்லாத்தையும் முடித்து வைப்பார் அவர். இப்பொழுது அப்படி அல்ல, அவன் வைத்திருந்த அந்த 7 முத்திரைகளும் பரலோகத்துக்கு கொண்டு போவார். அதுக்குத்தான் நம்முடைய வருகைக்கு அப்புறம் நடக்க போகுது. அதெல்லாம் ரகசிய வருகைக்கு அப்புறம் அந்த பரலோகத்துல போய் 7 முத்திரையும் உடைத்து அங்க என்னதான் எழுதியிருக்கு, எப்படி நம்முடைய சொத்துக்கள்லாம் என்னென்னது அதெல்லாம் பார்த்து முடிச்சு அதுக்கப்புறம் 2ஆம் வருகையில அவர் வரும் பொழுது இங்க வந்துதான் அவனை கொண்டு போய் பாதாளத்துல கட்டி போட்டு அதோடு அவனுக்கு அப்படியே நரகத்தை கொண்டு போய் விட்டு விடுவார். அவ்வளவுதான். இப்போ 1ஆம் வருகையிலே சிலுவையிலே அவர் தோற்கடித்திருக்கிறார். அதை அந்த அளவுக்கு விளக்கமாய் நம்முடைய பவுல் எழுதுகிறார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நன்றி ஐயா, நன்றி நன்றி. பிரதர் சந்திரகுமார் அவர்களுக்கு ஒரு காரியம் சொல்லி விடுகிறேன். பிரதர், உங்களுக்கு இப்போ அஞ்சனக்காரி சாமுவேலின் ஆவியை எழுப்பினாளா என்று சொல்லி ஒரு வீடியோவே பிரத்யேகமாக நம்முடைய யூடியூப்ல இருக்கிறது. டெலிவரன்ஸ் நியூஸ் என்ற யூடியூப் இணையதளத்தில் சென்று நம்முடைய வீடியோ எல்லாம் பார்க்கலாம். அதுல 100கணக்கான வீடியோ இருக்கு. அதுல ஒரு முக்கியமான வீடியோ, நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில கூட தொடர்ந்து இப்படிப்பட்ட தலைப்புகள் எல்லாம் வருது, செய்திகள் எல்லாம். அதனால தலைப்புக்கு ஏற்ற கேள்வியா இந்த இன்னைக்கு என்ன கேள்வியோ அந்த சம்பந்தப்பட்ட கேள்வியை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு டைம் இல்லை, மற்ற கேள்விகளை பார்க்க வேண்டியது இருக்கு. ஜனமேஜயன் என்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அவருடைய கேள்வியை பார்ப்போம். கர்த்தரின் அனுமதி பெற்றே சாத்தான் காரியங்களை செய்வதாகவே பைபிள் பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறது. கிறிஸ்தவம் கர்த்தரை குறித்து அதிகம் பேசாமல் பிசாசை குறித்தே அதிகமாக பேசப்படுவது ஏன் என்பது போல அவர் கேட்டிருக்கிறாருங்க. கர்த்தருடைய அனுமதி கேட்டுதான் பிசாசு வந்தான்னு சொல்லி வசனமே இல்லை. அவர் அனுமதி கொடுக்கிறதே இல்லை. ஆதியிலேயே அவனுக்கு ஃபுல் அத்தாரிட்டி கொடுத்தாச்சு. அவன் திருடவும் கொல்லவும் வந்திருக்கிறான், அழிக்கவும் வந்திருக்கிறான். அவனுடைய வேலையை எது வேணாலும் செய்யலாமே, முடிஞ்சது. அவர் அனுமதி கொடுக்கிறதே இல்லை. தீமையான காரியத்துக்கு அனுமதி கொடுக்கிறவர் என் தேவன் அல்ல. சரி, மற்றபடி இன்னொரு காரியம் என்ன, கிறிஸ்தவம் ஏன் இன்னொரு காரியம், ஆண்டவர் கர்த்தரை குறித்து பேசாம அதிகமா பிசாசு குறித்தே பேசிட்டு இருக்குது அப்படின்னு. எதிரியை பற்றியும் தெரிய வேண்டுமே நமக்கு. ஆமா, எதிரியை பத்தி, அதாவது வேத புத்தகத்தை சொல்றாரு அவரு. வேத புத்தகத்தை சொல்றாரா, கிறிஸ்தவனை சொல்றாரா தெரியல. இல்ல நம்மள சொல்றாரா, கிறிஸ்தவனை. சரி, பரவாயில்ல. சரி, எப்படியோ எதிரியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். எதிரியை பற்றி தெரியாதனாலதான் நம்ம ஆட்கள்லாம் தோத்து போறாங்க. நம்ம ஆட்கள் எழும்பி பிரகாசிக்க முடியல. இன்னும் 3% தான் இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க, எதிரியை பத்தி தெரியாதனால. அதனால எதிரியை பற்றி நமக்கு அதிகமாய் தெரிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனாலதான் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எதிரியை பத்தியே பேசிக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். மற்றபடி தேவன் அனுமதி கொடுக்கிறதாக இல்லவே இல்லை தீமையான காரியங்களுக்கு. ஓகே, நன்றி ஐயா, நன்றி. ரெண்டு வரையில ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். பிரதர், கர்த்தரை அனுமதிக்கிறாரு கொடுக்கிறாருன்றதெல்லாம் பாரம்பரியமான ஒரு கருத்து. ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸ்ல இருக்கிறதை வைத்துதான் இது பெரும்பாலான ஆட்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று யோபு சம்பவம், இன்னொன்று சீமோன் பேதுருவை புடைக்க சுலகினால் கேட்டது. இதெல்லாம் ஆக்சுவலா நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. ஒரு வரியில ஒரு கருத்துல இதுல சொல்ல முடியாது. யோபிடத்துல அவர் பிசாசு அனுமதி கேட்கவே இல்லை, அவரை தான் போய் தொட சொன்னான். 2வது, கோதுமை சுளைகளை புடைக்கிறது என்பதை அவன் விரும்பி கொண்டான், இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. அவன் சோதிக்க அனுமதி கேட்டான், போடல. விரும்பி இருக்கிறான், வாஞ்சித்திருக்கான், அவ்வளவுதான். மற்றபடி சோதிப்பது அவனுடைய வேலை. ஆதியிலிருந்தே அவனுக்கு அதிகாரம் இருக்குது. ஏற்கனவே அடுத்தது சொன்னபடி பிசாசுடைய எதிரியினுடைய வல்லமை புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா வேவு பார்க்க 12 பேர் அவர் அனுப்பியிருக்க தேவையில்லை. அவன் யாரு, எதிரி எப்படிப்பட்டவன் என்பதெல்லாம் தெரியாமல் எதிரி இடத்துல சண்டை போட முடியாது. எதிரினுடைய காரியம் புரிஞ்சு விட்டாலே பாதி ஜெயம் நமக்கு தான். அதனால அதை பத்தி பேசுறோம், வேற ஒண்ணும் இல்ல. ரைட், நெக்ஸ்ட் நமக்கு போலாம். பிரதருக்கு ஒரு அடிஷனல் ஒரு காரியத்தை சொல்லிடலாம். பிரதர், இப்ப நீங்க கேட்கிற கேள்விகள் எல்லாமே ஆசிரியர் அவர்கள் புத்தக வாயிலாக அநேக தலைப்புகளில் இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் விலாசத்தை கீழே இங்க நம்பர் ஓடிட்டு இருக்கு பாருங்க. அதுல அட்ரஸ் இருக்கு, நம்மளுடைய அட்ரஸ் இருக்கு, அதுல போன் நம்பர் இருக்கு. அந்த போன் நம்பர்ல நீங்க தொடர்பு கொண்டு
உங்களுக்கு புத்தகங்கள் கேட்டால் உடனடியாக நீங்கள் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்படும். புத்தகங்கள் காசு விற்பனைக்காக நாங்கள் புத்தகங்கள் அனுப்பவில்லை. இந்த மாதிரியான சத்தியங்கள் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக நாங்கள் உடனடியாக புத்தகங்களை அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் பணம் உங்களிடத்தில் இல்லாவிட்டாலும் நீங்கள் பணம் மெதுவாக கொடுக்கலாம் என்பது நாங்கள் விளம்பரத்திலையும் இங்கே போட்டிருக்கிறோம். அதனால நீங்கள் கேட்கிற எல்லா கேள்விக்கும் ஆசிரியர் எழுதிவிட்டார். 15 விதமான ஆராய்ச்சி புத்தகங்கள் நம்ம இடத்துல இருக்கிறது. கேட்டு வாங்கி தயவுசெய்து வாசியுங்கள். உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டைம் ஆயிடுச்சு. நிக்கோலஸ் என்பவர் கேட்டிருக்கிறார், பிரதர், சிலுவையில இயேசு பிசாசின் தலையை நசுக்கினார் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு தான் தலை என்றால் அதிகாரம் என்று புரிந்தது. அநேகர் தலையை நசுக்கி விட்டார் என்று அநேகர் சொன்னார்கள். அவன் வால் மாத்திரம் ஆடுகிறது, தெரிந்தவன் அவனுக்கு ஒரு அதிகாரம் இல்லை என்று சொன்னார்கள் அப்படின்னு கருத்தை போட்டிருக்காரு. கேள்வியை கேட்க தெரியல. ரைட், அது பாரம்பரிய கருத்துக்களா இருக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகும். தானியேலின் காலத்து ஜெபத்திற்கு பதில் வர சிம்சன் பிரதர் கேட்டிருக்கார். தானியேலின் காலத்து ஜெபத்திற்கு பதில் வர தாமதமானது. அன்றைக்கு அந்நிய பாஷை இல்லை, இன்றைக்கு இருக்கிறது. தேவ சித்தம் அறிந்து அந்நிய பாஷையில் ஜெபித்தால் உடனே பதில் கிடைக்கும் ஐயா. இன்றைக்கு அநேக ஊழியருக்கு பதில் கிடைப்பதிலே இல்லை ஐயா, ஏன் என்று ரொம்ப ஆதங்கத்தோடு கேட்டிருக்கிறாரு. அதுல அந்நிய பாஷை மிக்ஸ் பண்ணிருக்கிறாரு. இல்ல, இது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல நான் நினைக்கிறேன். ஏன்னா சம்பந்தம் இல்லாத கேள்வி. ஏன்னா சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிறைய நான் வச்சிருக்கேன் கேட்கறதுக்காக. அதனால சொல்லிடலாமா? சரி, ஒரே வார்த்தையில சொல்லிடுங்க. அந்நிய பாஷை இருந்தால் நீங்கள் நினைக்கிறபடி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். சந்தோஷம், அதான் போதும். இதை பற்றி பிற்பாடு வேற தலைப்புகள் வரலாம். கண்டிப்பா. பிசாசை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லுவது சரியா? யாரு கேள்வி? ஜஸ்டின் தங்கராஜ் என்பவர் கேட்டிருக்கிறார். ஜஸ்டின் தங்கராஜ். தலைப்புக்கு ஏற்ற கேள்வி இல்லை. இதை பற்றிய தலைப்பு பின்னாலே உண்டு, வரும். அப்பொழுது இதை பற்றி நாம் கற்றுக்கொள்ளலாம். இப்போ சொல்ல முடியாது. பிசாசை கட்டவே ஒருவனாலும் கட்ட முடியாது. கட்டுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. பிசாசை துரத்தலாம், அவ்வளவுதான். உடனே அவர் மத்தேயு 18, 16, 19 இந்த வசனம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு டைம் இல்லை. அதனால பிற்பாடு இல்ல. பிசாசை ஒருவனாலும் கட்ட முடியாது, துரத்த முடியும். டைம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஆமா, ஜஸ்டின் தங்கராஜ் பிரதர், உடனே பலவானை முந்தி கட்டினாலுடைய கேள்விலாம் நீங்க கேட்பீங்க. அதுக்கெல்லாம் பதில் இருக்கு, ஆராய்ச்சி புத்தகங்கள் இருக்கு. நம்ம இன்னொரு செய்தியில இது கண்டிப்பா வரும். பிசாசை கட்ட முடியுமான்றது தனியா செய்தி இருக்கு. கண்டிப்பா உங்களுடைய கேள்விக்கு பதில் உண்டு. எல்லா கேள்விகளையும் கேட்டுருங்க, பரவாயில்லை. ஆமா, பாதாளத்துக்கு போன்னு சொல்வது சரியா? பாதாளத்துக்கு போன்னு சொன்னாலும் அது சரியா தவிர நிச்சயமா போக முடியாது. அவனை யாரும் நம்மளால அனுப்ப முடியாது. இதுவும் அதனுடைய சம்பந்தப்பட்ட கேள்விதான். ஆமா, சரி. கேள்விகள், நேருடைய கேள்விகள் முடிஞ்சிச்சு பாஸ்டர். முடிஞ்சிருச்சு. இப்ப நம்மளுடைய கேள்வி கேட்டா நேரம் ஆயிரும். பரவாயில்ல, கேட்டுடலாமா? 1-2 சிம்பிளா கேளுங்க. சரி, இப்போ அதுல ஒரு முக்கியமான கேள்வி, தலைப்பு கேட்ட கேள்வி அது. இப்போ எபேசியர் 2:1 படி ஆவியிலே ஆதாமும் ஏவாளும் ஆவியிலே மரித்து விட்டார்கள். ஏதேன் தோட்டத்திலே நடந்த சம்பவம் அது. சரீரத்திலே மறிக்கவில்லை அவர்கள். சிலர் சரீரத்திலே அது சரீரத்திற்குரிய மரணம் என்றே ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் 930 வருஷம் கழித்துதான் அவன் மரித்தான். தேவனுடைய பார்வையிலே ஒரு நாள் 1000 வருடை போல அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விளக்கங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அந்த விளக்கங்களை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறதில்ல. ஆவியிலே மரித்த ஆதாமும் ஏவாளும் மரித்து போய்விட்டார்கள். மரித்தவர்களுடைய கண்களை பிசாசு திறந்தான். எப்படி பிசாசு திறந்தான் என்று அதை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது? அவர்கள் தான் மரித்து விட்டார்களே, மரித்தவர்களுடைய கண்களை எப்படி பிசாசு திறக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஆவியிலே மரித்து போய்விட்டால், நான் அப்பவே சொன்னேன், மனிதனுடைய ஆவி ஒன்று தேவாவியோடு இணைந்திருக்கும் அல்லது பிசாசின் ஆவியோடு இணைந்திருக்கும். தேவாவியோடு இணையில்னா மரித்து போய்விட்டது என்று அர்த்தம். அப்படி என்றால் பிசாசின் ஆவியோடு இணைந்திருக்கிறது என்று அர்த்தம். பிசாசின் ஆவியோடு இணைந்திருக்கும் பொழுது பிசாசானவன் அதுக்கு என்ன ஸ்குரு கொடுக்கணுமோ, என்ன திரிக்கி எண்ணெய் ஊத்தணுமோ, என்ன காரியம் செய்யணுமோ அவன் எண்ணெயை ஊத்தி அவன் பாட்டுக்கு எரிய விட்டுக்கிட்டு இருப்பான். பிசாசோடு போய் இணைவதைத்தான் வேதம் மரணம் என்று சொல்லுகிறதா? நீங்கள் தேவனை விட்டு விலகிவிட்டாலே பிசாசோடு இணைகிறீர்கள் என்று அர்த்தம். ஒன்று, உலகத்திலே இருக்கக்கூடிய ஆவிகள் மொத்தம் 3 ஆவிகள். தேவனுடைய ஆவி, மனிதனுடைய ஆவி, பிசாசனுடைய ஆவி.
இந்த மனிதாவி யாரோடு தேவனை விட்டு பிரிந்தாலே அதுக்கு பேர் தான் மரணம் இல்லைங்கய்யா? மரணம். அது பிசாசின் ஆவியோடு போய் இணைந்து விடுகிறது. அதுல அடிஷனல் கேள்வி, இப்போ பிசாசானவன் மனக்கண்களை திறக்கிறான் என்றுதான் இப்போ நம்ம 2 கொரிந்தியர் 4 வசனங்கள்ல கூட பார்த்தோம். மனக்கண்களை திறக்கிறான் தான் போட்டிருக்கு. அப்போ அந்த மனம் என்றால் ஆத்மா என்று நாம் வேதத்தின் வசனங்களை வச்சு சொல்றோம். அப்போ ஆத்மாவுக்கு ஒரு கண்களும் ஆவிக்கு ஒரு கண்களும், சரீரத்துக்கு ஆல்ரெடி கண்கள் இருக்கு, நம்மளால பார்க்க முடியுது, அது பார்க்க முடியுது. ஆவிக்கு ஒரு கண்களும் இருக்குதா? ஆவிக்கு கண்கள் இருக்குதுன்றத நம்ம மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல இயேசு ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிற எவனும் கண்களை பிடுங்கி போடு அப்படின்னு சொல்ற சம்பவத்துல அது ஆவிக்கு இருக்கிற ஆவிக்குரிய கண்கள் என்று சொல்லுகிறோம். இங்க பிசாசானவன் மனக்கண்களை குருடாக்குகிறான். அப்போ ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசமான கண்கள் இருக்குங்களா ஐயா? இவன் எப்படிங்க குருடாக்குவான்? அவன் டைரக்டா குருடாக்க மாட்டான். உங்க ஆவியை பிடிச்சிட்டான். அவன் உங்க ஆவியை பிடித்து விட்டான் என்றால், தேவன் நம்ம ஆவியை பிடிச்சு விட்டார். நம்ம ஆவியிலே வசனங்களை போடுகிறார். வசனத்தினாலே நம்ம ஆவி பிரகாசம் அடைகிறது. இதனாலே இந்த ஆவி வல்லமையுள்ள வசனமுள்ள ஆவி ஆத்மாவுக்கு கட்டளை கொடுக்கிறது. ஆத்மா அதற்கேற்றபடி செயல்படுகிறது வசனத்தின்படி. இப்போ இந்த ஆவியை பிசாசு பிடிச்சிட்டான். பிடிச்ச பிறகு அந்த ஆவியிலே தான் பிசாசு தன்னுடைய காரியங்களை எல்லாம் சொருகிறான். கத்தியை சொருகிற மாதிரி சொருகிறான். சொரும் பொழுது அந்த ஆவியிலிருந்து ஆத்மாவுக்கு, மனிதனுடைய ஆவியிலிருந்து ஆத்மாவுக்கு பிசாசுடைய கருத்துக்கள் எல்லாம் போகுது. அப்போ அந்த ஆத்மா இப்போ பிசாசின் வழியிலே கண்கள் திறக்கிறது. அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆத்மாவுக்கு ஒரு புது தவறான தீமையான கருத்து வெளிப்படுகிறது. பிசாசின் ஆவி மனித ஆவிக்குள்ள நுழைஞ்சு மனித ஆவி ஆத்மாவுக்குள்ள போய் அப்படி தீமையான காரியங்கள் நடக்கிறதை அவனுடைய மனது அது திறக்கப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால ஆத்மாவுக்கு ஒரு கண் இருக்குமா? இல்ல. உள்ளான மனுஷனுக்கு ஒரு கண்ணு காதெல்லாம் இருக்கலாம். உள்ளான நீங்க சொன்ன மாதிரி மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல சொன்ன மாதிரி உள்ளான மனிதனுக்கு இருக்கலாம். உள்ளான மனிதன் என்றால் ஆவியும் ஆத்மாவும் இணைந்ததுதான் உள்ளான மனிதன். அதனால அதுக்கு கண்ணு காது இந்த மாதிரிதான் இருக்குமாலாம் நினைக்காதீங்க. இப்ப நான் பிசாசுக்கு ஆத்மா இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம ஆத்மா மாதிரிதான் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஊழியக்காரர் நினைச்சுக்கிட்டு என்னை திட்டுறாங்க. அல்ல, அப்படியெல்லாம் சிந்தனை வரக்கூடாது. அப்ப அங்க உள்ள கண்ணு எப்படி இருக்குமோ தெரியாது. அங்க உள்ள கை வலது கையை விட்டு இடது கையை விட்டுன்னா அது எப்படி இருக்கும் நமக்கு புரியும்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான், மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. ரைட்டுங்க, நமக்கு புரியும்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அந்த காரியம் நமக்கு எல்லாருக்கும் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாருக்கும் புரியணும். அதுக்காக தான் இந்த காரியத்தை நான் கேட்டேன். நேருடைய கேள்வி கேட்டலாம். டைம் ஆயிடுச்சு வேற. வந்திருக்காரு. என் கேள்விக்கு பதில் சொல்லியேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாரு. அவர் கேள்வி இப்பதான் நாங்க பாக்குறோம். ரைட். நீங்கள் சாத்தான் மேல் பழியை போட்டு தப்புகிறீர்கள், ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்து தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். ஆனபடியால் பாவம் செய்ய ஒவ்வொரு மனிதனும் சாத்தானாக உள்ள போது ஏன் லூசிமர் பழி போடுகிறீர்கள்? உங்களுக்கு நம்ம நிறைய ஐயா நோவா பிரதருக்கு சொல்றதுக்கு டைம் இல்லை. இது சாத்தான் எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவன், அவனுக்கு வல்லமை என்ன, அவனால் என்ன செய்ய முடியும்னு சொல்றோம். ஆனால் மனிதன் விட்டு கொடுக்காமல் எந்த காரியம் நடக்காது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13, 14, 15 நேற்றைக்கே இதெல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். மனிதனுக்குள்ள இச்சை இருக்கிறது பிசாசோடு இணையும் பொழுதுதான் பாவம் பிறப்பிக்கப்படுகிறது. அதனால சாத்தான் மேல பழி போறதில்லை. ஆனா சாத்தான் தான் மூல காரணம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அங்கிள், நீங்க இதுல இன்னும் கொஞ்சம் அவருக்கு விளக்கம் சொல்றதா சொல்லலாம். தேவனோடு நமக்கு தொடர்பு இல்லாமல் நம்மால் நன்மையான காரியங்களை செய்ய முடியாது, உணர முடியாது. அதே போல பிசாசோடு நமக்கு தொடர்பு இல்லாம தீமையான காரியங்களை செய்யவும் முடியாது, உணரவும் முடியாது. அதனால இந்த ஆவி ஏதோ ஒரு சைடு சார்ந்து இருக்கிறது நம்முடைய ஆவி. அதனால தீமையை செய்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கிறவன் பிசாசு தான். மனிதன் தானாகவே தீமையை செய்ய முடியாது. நன்மையை சொல்லிக் கொடுக்கிறது தேவன்தான். மனிதன் தானாகவே நன்மையை செய்ய முடியாது. அப்போஸ்தலர் 10:38 எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். அதனாலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். ஆக
தேவன் செஞ்சதுனாலதான் இவர் நன்சு நம்ம கிட்ட பிசாசு நம்மை அபிஷேகம் பண்ணினால் தீமையான பொல்லாத கள்ள உபதேசங்கள் கள்ள தீர்க்க தரிசனங்கள் தான் வந்து கொண்டிருக்கும். தவறான நிலைதான் வரும், அகால மரணங்கள் வரும். இதை போல கொரோனாக்கள் ஏராளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஓகே, இத கடைசி கேள்வி வச்சுக்கலாம், டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இதோட தயவுசெய்து இதுல கேள்வி கேட்கறவங்க எல்லாம் 9 மணிக்கே வந்துருங்க. அப்பதான் நீங்க கேள்வி ரெடியா வச்சுக்கிட்டு நடுவில் கேட்கலாம். லாஸ்ட் மினிட்னா நமக்கு டைம் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். டேனியல் செல்வம் பிரதர் கேட்டிருக்காரு, பன்றியின் கூட்டத்திலே பிசாசு புகுந்து மாண்டு போனதே இயேசு அனுமதித்தாரே, விளக்க முடியுமா பாஸ்டர்னு கேட்டிருக்காரு. பிசாசு உலகத்திலே இருக்க வேண்டியவன், அவன் நரகத்துக்கு போகிறவன் இப்ப இல்லை. இப்போ நரகமும் ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதனால இப்ப அவன் ஏதோ ஒரு இடத்துல தான் அவன் போய் தங்கி இருக்கணும், ஏதோ ஒரு ஜீவன்களிலே தான் தங்கி இருக்கணும். அதனால அவன் இங்க இந்த ஆளை விட்டுட்டு அவன் போய் தங்கணும்னா பன்றிக்குட்டிக்கிட்ட தான் போகணுன்றான். பன்றிக்குட்டி என்பது ஏன் பன்றிக்குட்டியை பத்தி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா, இஸ்ரவேல் தேசத்தில பன்றிக்குட்டி என்பது மோசமான பிராணியாய் கருதப்படுகிறது இன்றைக்கும். அதனாலதான் பன்றிக்குட்டியை அவர்கள் வளர்க்கிறதே இல்லை இஸ்ரவேல் மக்கள். அதனால அந்த பன்றிக்குட்டியில போய் நான் போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லி பிசாசு கேட்கிறான்னா, பிசாசுடைய அப்படிப்பட்ட மோசமான நிலையை அவனுடைய ஸ்டேட்டஸை வெளிப்படுத்துகிறது. அது போடான்ட்டார். அவளுதான் நீ சொல்ற போ, பன்னிக்குட்டி செத்தா என்ன, என் பிள்ளை சாகக்கூடாது, என் பிள்ளை நல்லா இருக்கட்டும். அந்த பன்னிக்குட்டி போயிட்டுச்சுன்னா இன்னொரு பன்னிக்குட்டி வந்துடும். இந்த பிள்ளை போயிருச்சுன்னா இன்னொரு பிள்ளை வரவே வராது. அதனால சரி போன்ட்டாரு. அந்த பன்னிக்குட்டி பூரா சேர்த்து போச்சு. அந்த ஊர் ஆட்கள்லாம் வர்றான். வந்தவன் எவனாச்சும் இவர்கிட்ட வந்து, யோ பன்னிக்குட்டி எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணிவிட்டியா, நீ எல்லாம் ஒரு ஆளாயா, பன்னிக்குட்டிக்கு இத்தனை கோடி ரூபாச்சு, இத்தனை லட்சம் ரூபாச்சு குடியா, எவனாச்சும் கேட்டானா? அவன் எல்லாம் நினைச்சான் நன்மை செய்திருக்கிறார், பரவாயில்ல, இனிமே எங்க பன்னிக்குட்டி சாகக்கூடாதுப்பா, பரவாயில்ல, எப்படியோ நீ போயிரு போ, அப்படிதான் சொல்றானே ஒழிய அவரோட சண்டை போடவே இல்லை. அவர்களுக்கு புரிகிறது, ரட்சிக்கப்படாத மக்களுக்கு புரிகிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் புரிய மாட்டேங்குது. வருத்தமா இருக்கிறது. இன்னைக்கு புரிஞ்சிச்சு. நன்றி பாஸ்டர் சொல்லிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அதனால கர்த்தர் நல்லவர். நோவா விட மாட்டேங்கிறாரு ஐயா. அவரு பிசாசு, சாத்தான், அசுத்தாவி இதெல்லாம் வெவ்வேறான்னு கேக்குறாரு. பிசாசு, சாத்தான், அசுத்தாவி. பிசாசும் சாத்தானும் ஒரே ஆள் தான், லூசிபர் தான். அசுத்த ஆவிகள் என்று சொன்னால் பிசாசும் அசுத்தாவி தான். அசுத்தாவிகள் என்று சொல்லும் பொழுது ஈவில் ஸ்பிரிட், பிசாசு கீழே இருக்கக்கூடிய தூதர்கள், 1/3 அங்கே பரலோகத்திலிருந்து இழுத்துக்கிட்டு வந்தானே அந்த தூதர்கள். நன்றி நன்றி. நிகழ்ச்சி இத்தோடு முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இதுவே கடைசி கேள்வியா இருக்கட்டும். நன்றி நேயர்களே, உங்களுடைய பொறுமைக்கும் உங்களுடைய வாஞ்சைக்கும் தாகத்திற்கும் நன்றி. இவ்வளவு நேரமாய் நீங்கள் இருந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று வேத வசனங்களை பெற்று தியானிக்கும்படியான பல காரியங்களை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கேட்ட வார்த்தைகள் யாவையும் நீங்கள் வைத்துக்கொண்டு, வேதத்தை வைத்துக்கொண்டு, நீங்க நம்முடைய ஆசிரியர் அவர்கள் சொன்ன காரியத்தையும் வைத்துக்கொண்டு அதை தியானியுங்கள். ஆசிரியர் சொன்னதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. ஆசிரியர் வேதத்தின் அடிப்படையில ஆவியானவரின் ஒத்தாசையோடு கருத்துக்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறார், அவ்வளவுதான். நீங்கள் ஆவியானவரின் ஒத்தாசை, நீங்களும் ஆவியானவரோடு இணைந்து இந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அது சரியா தவறா என்று நீங்கள் நிதானித்து ஆராய்ந்து அலசி பிற்பாடு அந்த கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு நலமாயிருக்கும். இப்படி சொல்லுகிற ஒரே ஒரு கூட்டம் நாங்கள் தான் என்று நாங்கள் அதை சந்தோஷப்படுகிறோம். நிச்சயமாக இன்றைக்கு நிகழ்ச்சி எல்லோருக்கும் ஆசீர்வாதமா இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நாம் இந்த நிகழ்ச்சியை நடந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து நீங்கள் லைவ்ல இருந்து பாருங்கள். அதாவது நாளைய தினத்திலே, மறுநாள், மற்ற நாட்களிலே தொடர்ந்து நடக்கும். இப்பொழுது இன்றைய நிகழ்ச்சியின் முடிவாக பாஸ்டர் சத்யதாஸ் அவர்கள் இன்றைக்கு முடிவு ஜபம் ஏறெடுப்பார்கள். நம்ம எல்லோரும் ஜப சிந்தையிலே இருப்போம். கர்த்தர் நல்லவர். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த உங்களுடைய தேவ செய்திக்காக ஸ்தோத்திரம். எதிராளியான பிசாசானவன் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த கடைசி நாட்களில் செய்து கொண்டிருக்கிறான். மனக்கண்களை குருடாக்குவதும், பிரகாசமாகாத மனக்கண்களை அவன் இருக்க வைப்பதும் தக்க வைப்பதுமாக காரியங்களை செய்து கொண்டிருப்பதை பார்த்தோம். எப்படி அவனுடைய மனக்கண்கள் குருடாக்குகிறதுனாலே அல்லது
மட்டுப்படுத்துகிறதுனாலே எப்படிப்பட்டதான உபதேசங்கள்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள் அறிய செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் இந்த லைவ்ல இருந்த ஒவ்வொருவரையும் அபிரிதமாக ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த தேவ செய்தியை கொடுத்து எங்களுடைய போதகருக்காக விசேஷமாய் செபிக்கிறோம். அவரையும் தேவன் ஆசீர்வதித்து தொடர்ந்து அபிஷேகத்தை வழிநடத்தோட்டமாய் செபிக்கிறோம். பாஸ்டர் சாம் கலைவாணன் அவர்களும் கர்த்தாவே இந்த இடத்துல ஆண்டவரே இந்த டிஸ்கஷன்ல நிறைய கருத்துக்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியான கேள்விகளையும் கருத்துக்களையும் சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய பேர் கர்த்தாவிதை இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள கர்த்தாவி நீர் இதை பெருக வைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் வருகை தாமதமானால் நாளை இரவு 9 மணிக்கு மீண்டும் சந்திக்க கர்த்தர் கிருபை தருவீராக. பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். நன்றி நேயர்களே. மீண்டும் இதே நேரத்தில் நாளைய தினத்திலே 9 மணி முதல் 10 மணி வரை புதியதொரு தலைப்பிலே நாம் சந்திக்க போகிறோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அற்புதரே, அதிசயரே, உம்மை பாடுவே.